செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ரூபாய் 1000. அனைத்து கிராமப்புற பள்ளிகளுக்கும் அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு திறனாய்வு தேர்வு நவம்பர் 9 நடைபெற உள்ளது. www.dg.tn.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தை நாளை முதல் டவுன்லோடு செய்யலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியியல் கல்லூரிகளில் வேலை வாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு. தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் 2708 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதற்கு முதுகலை பட்டப்படிப்பில் 55% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் யுஜிசி, CSIR, நெட், ஸ்லெட், செட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு www.trb.tn.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். இன்ஜினியரிங் மாணவியருக்கு உதவித்தொகை. அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலான AICTE சார்பில் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகைக்கு இன்ஜினியரிங் மாணவியரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. AICTE சார்பில் தொழில்நுட்ப கல்வி படிக்கும் மாணவியரை ஊக்கப்படுத்த பிரகதி கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதற்கு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் இளநிலை பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ படிப்புகளில் சேர்ந்துள்ள மாணவியர் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் www.scholarships.government.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். மாதம் ரூபாய் 8000 உதவித்தொகை தமிழக அரசின் திட்டம். 58 வயதை தாண்டிய தமிழ் அறிஞர்களுக்கு அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்கள் உதவித்தொகை திட்டம் மூலம் தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் 8000 உதவித்தொகை வழங்குகிறது. மேலும் அரசு பஸ்களில் கட்டணமில்லா பயணச் சலுகையும் வழங்கப்படுகிறது. உதவித்தொகை பெறுபவர்கள் இறந்தால் நாமினிக்கு மாதந்தோறும் ரூபாய் 3000 கிடைக்கும். இமயமலையில் வெள்ள அபாயம். கடந்த 14 ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள இமயமலை பனிப்பாறை ஏரிகள் 50% அதிகரித்துள்ளதாக மத்திய நீர்வழித்துறை ஆணையம் சமீபத்தில் ஆய்வில் தெரிவித்துள்ளது. இதனால் அங்கு திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது என்றும் கீழ்ப்பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் கட்டிடங்கள் பாதிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.